மாவட்டங்களில் செயல்படும் ஆதி திராவிட நல விடுதிகளில் வார இறுதி நாட்களில் சமைக்க மறுத்து விடுதியில் உள்ள மாணவர்களை கட்டாயமா வீட்டுக்கு செல்லும்படி விடுதி ஊழியர்கள் வற்புறுத்துவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஸ்டாலின் அரசு ஆதி திராவிடர் மாணவர்களின் நலனில் எந்த அளவிற்கு அலட்சியம் காட்டுகிறது என்பதை வெளிக்காட்டியிருக்கு. தமிழக அரசின் ஆதி திராவிட நலத்துறையின் கீழே செயல்படும் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றி ஏதோ பெரும் சாதனை செஞ்சு விட்டது போல அறிவிச்சது ஸ்டாலின் அரசு. ஆனா பேரு வச்சியே சோறு வச்சியா என்ற கதையாகத்தான் இருக்குது இந்த திமுக அரசு கொண்டு வரும் திட்டங்கள். தமிழ்நாட்டில் 1331 சமூக நீதி விடுதிகள்ல 60,000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்கி இருக்காங்க. சென்னை, மதுரை, கோவையில் செயல்படும் 50 விடுதிகள்ல பொது சமையலறை திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. பிற மாவட்ட விடுதிகள்ல அங்கேயே உணவு சமைச்சு மாணவர்களுக்கு வழங்கப்படுது. இதற்கு சமையலர், உதவியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் தென் மாவட்டங்களில் செயல்படும் சமூக நீதி விடுதிகள்ல வார இறுதி நாட்கள்ல சமைக்க மறுப்பதும் விடுதியில் உள்ள மாணவர்களை கட்டாயமா வீட்டுக்கு செல்லும்படி வற்புறுத்துவதும் பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே ஆதி திராவிடர் பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை சரிவை சந்திச்சு வரக்கூடிய நிலையில துறை செயலர், ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் மெத்தனத்தால மேலும் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெயரை மாற்றி விளம்பரப்படுத்தி கொண்டு கோமாவிற்கு சென்றுவிட்ட அரசால ஆதி திராவிட மாணவர்கள் செய்வதறியாம விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. எதையும் முறையா நிர்வகிக்க தெரியாத ஸ்டாலினை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு சத்தான உணவும் நிம்மதியான மனநிலையும் தரமான கல்வியும் கொடுக்கும் ஆட்சியை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டனர் ஆதி திராவிடர் மக்கள்.